சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பம். இயற்கை உண்மையரென்றும் இயற்கை அறிவினரென்றும் இயற்கை இன்பினரென்றும் நிற்குணரென்றும் சிற்குணரென்றும் நித்தியரென்றும் சத்தியரென்றும் ஏகரென்றும் அநேகரென்றும் ஆதியரென்றும் அநாதியரென்றும் அமலரென்றும் அருட்பெரும் ஜோதியரென்றும் அற்புதரென்றும் நிரதிசயரென்றும் எல்லாம் மாணவரென்றும் எல்லாம் உடையவரென்றும் எல்லாம் வல்லவரென்றும் குறிக்கப்படுதல் முதலிய அளவு கடந்த திரு குறிப்பு திரு வார்த்தைகளால் சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் புணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற தனி தலைமை பெரும்பதியாகிய பெருங்கருணை கடவுளே, தேவரின் திருவரு சமூகத்தில் துரும்பினும் சிறியோமாகிய யாங்கள் சிற்றறிவார் செய்து கொள்ளும் சிறு விண்ணப்பங்களை திரு செவி கேட்பித்து அருளி எங்களை இரட்சித்தருளல் வேண்டும். எல்லா சக்திகளும் எல்லா சத்தர்களும் எல்லா தலைவர்களும் அறிந்து கொள்ளுதற்கு மிகவும் அரியதாய் எல்லா தத்துவங்களுக்கும் எல்லா தத்துவிகளுக்கும் அப்பாலாய் விளங்கும் ஓர் சுத்த ஞான வெளியில் தமக்கு ஒரு விதத்தாலும் ஒப்புயர்வு சிறிதும் குறிக்கப்படாத தனி பெரும் தலைமை அருட்பெருஞ்சோதியராகி விளங்குகின்ற தேவரீரது தனி பெரும் தன்மைக்கு மெய் அறிவுடையோரால் விதிக்கப்பட்ட வேதாகமங்களும் பெருந்தகை வாசகத்தை பெறாது சிறுதகை வாசகங்களை பெற்று திகைப்படைகின்றன என்றால், மலத்தில் புழுத்த புழுவினும் சிறியமாகிய யாங்கள் திருச்சமூகத்தில் விண்ணப்பித்திற்குரிய பெருந்தகை வாசகத்தை எவ்வாறு அறிவோம், எங்கனம் செய்வோம்? அகலில் கருணாநிதியாகிய கடவுளே, யாங்கள் விண்ணப்பிக்கின்ற அற்ப வாசகத்தில் உரிமை நோக்காது அங்கீகரித்து அருளி எங்களை காத்தருளல் வேண்டும். ஆயினும் சிறந்த தயவுடை கடவுளே, இயற்கையே அஞ்ஞான இருளில் அஞ்ஞான உருவில் அஞ்ஞானிகளாய் அஞ்ஞானத்தில் பயின்று ஏதும் தெரியாது கிடந்த எங்களை தேவரீர் பெரும் கருணையார் பௌதிக உடம்பில் சிறிது அறிவு தோற்றி விடுத்த அஞ்சான்று தொட்டு இஞ்சான்று வரையும் அதுகொண்டு அறிவே வடிவாய் அறிவே உருவாய் அறிவே பொறியாய் அறிவே மனமாய் அறிவே அறிவாய் அறிவே அனுபவமாய் அனுபவிக்க தெரிந்து கொள்ளாது குற்றமே வடிவாய் குற்றமே உருவாய் குற்றமே பொறியாய் குற்றமே மனமாய் குற்றமே அறிவாய் குற்றமே அனுபவமாய் அனுபவிக்கின்ற சிறிய எங்கள் திரு சமூகத்தில் விண்ணப்பிக்கின்ற விண்ணப்பமும் குற்றமே வடிவாய் குற்றமே குறிக்கும் என்று அறிந்தோம். ஆயினும் குற்றம் குறியாத வகை விண்ணப்பம் செய்வதற்கு ஒரு வாற்றான உணர்ச்சி இல்லாமல் துணிவு கொண்டு விண்ணப்பிக்கின்றோம். குற்றங்களையே குணங்களாக கொள்ளுதல் தேவரீர் திருவருட் பெருமைக்கு இயற்கை ஆதலின் இவ்விண்ணப்பங்களில் குற்றம் குறியாது கடை கண் அருளி கருணை செய்தல் வேண்டும். அஞ்ஞான இருளில் ஒன்றும் தெரியாமல் உணர்ச்சி இன்றி கிடந்த காலம் போக அவ்விருளை விட்டு நீங்கிய காலத்தே இவ்வுலகத்தின் இடத்து புல் நெல் மரம் செடி பூடு முதலியவாகவும் கல் மலை குன்று முதலியவாகவும் பிறந்து பிறந்து களையுண்டல் வெட்டுண்டல் அறுப்புண்டல் கிள்ளுண்டல் உலர்ப்புண்டல் உடைப்புண்டல் வெடிப்புண்டல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து இறந்து அத்தாவர யோனி வர்க்கங்களெல்லாம் சென்று சென்று உழன்று உழன்று அலுப்படைந்தோம். பின்னர் எறும்பு செல் புழு பாம்பு உடும்பு பள்ளி முதலியவாகவும் தவளை சிறு மீன் முதலை சுறா திமிங்கலம் முதலியவாகவும் பிறந்து பிறந்து தேய்ப்புண்டல் நசுக்குண்டல் அடி உண்டல் பிடி உண்டல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து இறந்து அவ்வூர்வன நீர் வாழ்வன யோனி வர்க்கங்களெல்லாம் சென்று சென்று உழன்று உழன்று அலுப்படைந்தோம். பின்னர்
ஈ, வண்டு, தும்பி, குருவி, காக்கை, பருந்து, கழுகு முதலியவாக பிறந்து பிறந்து அடி உண்டல், பிடி உண்டல், அலைப்புண்டல், உழைப்புண்டல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து இறந்து அப்பறவை யோனி வர்க்கங்களெல்லாம் சென்று சென்று உழன்று உழன்று அலுப்படைந்தோம். பின்னர் அணில், குரங்கு, நாய், பன்றி, பூனை, ஆடு, மாடு, யானை, குதிரை, புலி, கரடி முதலியவாக பிறந்து பிறந்து பிடியுண்டல், அடியுண்டல், குத்துண்டல், வெட்டுண்டல், தாக்குண்டல், கட்டுண்டல், தட்டுண்டல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து இறந்து அவ்விலங்கு யோனி வர்க்கங்களெல்லாம் சென்று சென்று உழன்று உழன்று அலுப்படைந்தோம். பின்னர் பைசாசர், பூதர், ராக்கதர், அசுரர், சுரர் முதலியராய் பிறந்து பிறந்து அலைப்படுதல், அகப்படுதல், அகங்கரித்தல், அதிகரித்தல், மறந்து நிற்றல், நினைந்து நிற்றல், மயக்குறுதல், திகைப்புறுதல், போரிடுதல், கொலைப்படுதல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து இறந்து அத்தேவ யோனி வர்க்கங்களெல்லாம் சென்று சென்று உழன்று உழன்று அலுப்படைந்தோம். பின்னர் காட்டகத்தார், கரவு செய்வார், கொலை செய்வார் முதலியராய் பிறந்து பிறந்து பயப்படல், சிறைப்படல், சிதைப்படல் முதலிய அவத்தைகளால் இறந்து இறந்து அந்நரக யோனி வர்க்கங்களெல்லாம் சென்று சென்று உழன்று உழன்று அலுப்படைந்தோம். அங்கனம் யாங்கள் அப்பிறவிகள் தோறும் அடைந்த அலுப்பும் அச்சமும் அவலமும் களைப்பும் துன்பமும் திருவுள தடைத்து இறங்கி அருளி அழியா பெருவாழ்வை பெறுவதற்கு உரிய உயர் அறிவுடைய இம்மனித தேகத்தில் செலுத்தி அருளிய தேவரிரது பெரும் கருணைக்கு யாங்கள் செய்யும் கைமாறு ஒன்றும் தெரிந்தோம் இல்லை. உயிர்களின் அகத்தும் புறத்தும் அகப்புறத்தும் புறபுறத்தும் நீக்கமின்றி நிறைந்து விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, இம்மனித தேகத்தில் செலுத்திய காலத்திலும் தாய் வயிற்றிலும் சிசு பருவத்திலும் குமார பருவத்திலும் பலவேறு அவத்தைகளால் அறிவின்றி இருந்தோமாகலில் தேவரீர் பெரும் கருணை திறத்தை அறிந்து கொள்ளாமல் வீண் பொழுது கழித்தோம். அப்பருவங்களில் கழிய இப்பருவத்தின் இடத்தே எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா உயிர்களையும் எல்லா பொருள்களையும் மற்ற எல்லாவற்றையும் தோற்றுவித்தும் விளக்கம் செய்வித்தும் துரிசு நீக்குவித்தும் பக்குவம் வருவித்தும் பலன் தருவித்தும் எங்கும் பூரணராகி விளங்குகின்ற ஓர் உண்மை கடவுள் உண்டென்றும் அக்கடவுளை உண்மை அன்பால் கருத்திற் கருதி வழிபாடு செய்யின் அக்கடவுள் திருவருள் நமது கருத்தின் கண் வெளிப்பட்டு விளங்கும் என்றும் அத்திருவருள் விளக்கத்தால் மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைதல் கூடுமென்றும் எங்கள் அறிவில் தேவரீர் திருவருளால் உண்மைப்பட உணர்த்தி அருளிய பெற்றோம். அவ்வுணர்ச்சியை பெற்றது தொடங்கி கடவுள் வழிபாடு எஞ்சான்று செய்வோம். கடவுள் திருவருள் விளக்கம் என்னால் அடைவோம். மரணம், பிணி, மூப்பு முதலிய அவத்தைகள் எப்போது நீங்கும், என்றும் அழியாத பேரின்ப சித்தி எக்காலம் கிடைக்கும் என்று எண்ணி எண்ணி வழித்துறை தெரியாமல் வருந்தி நின்ற தருணத்தே களைப்பறிந்து உதவும் கருணை கடலாகிய கடவுளே, தேவரீர் நெடும் காலம் மரணம் முதலாகிய அவத்தைகளால் துன்பமுற்று களைப்படைந்த உங்களை அவத்தைகளினின்றும் நீக்கி களைப்பும் கலக்கமும் தவிர்த்து அழியாத பேரின்ப சித்தியை அடைவித்தற் பொருட்டாகவே பூர்வ ஞான சிதம்பரத்தின் வடபால்
பார்வதிபுரம் என்று குறிக்கப்படுகின்ற உத்தர ஞான சித்திபுரத்தில் யாம் அளவு கடந்த நெடுங்காலம் சித்தியெல்லாம் விளங்க திருவருள் நடம் செய்வோம் என்றும், அது தருணம் மிகவும் அடுத்து சமீபித்திய தருணம் என்றும், அப்பதியினிடத்தே யாம் அருள் நடம் புரிவதற்கு அடையாளமாக ஓர் ஞான சபையை காணுதல் வேண்டுமென்றும் திருவருட் குறிப்பால் அறிவித்ததும் அன்றி, அருள் உருவாகி எங்கள் அகத்தும் புறத்தும் அமர்ந்தருளி யாதோர் தடைகளும் இன்றி அத்திருஞான சபையை தோன்றி விளங்க செய்வித்தருளிய தேவரீர் பெரும் கருணையை கருதுந்தோறும் பெரும் களிப்பை அடைகின்றோம். இனி அத்திருஞான சபையை அலங்கரித்தல் வேண்டுமென்ற குறிப்பித்த வண்ணம் அலங்கரிக்க தொடங்குகின்றோம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரீர் அருள் உருவாகி எங்கள் அகத்தும் புறத்தும் அமர்ந்தருளி நாங்கள் செய்யும் இவ்வலங்கார திருப்பணியில் எவ்விதத்தாலும் யாதொரு தடையும் வாராத வண்ணம் செய்வித்து அவ்வலங்கார திருப்பணியை முற்றுவித்தருளல் வேண்டும். சர்வ வல்லவராகிய தனித்தலைமை கடவுளே, அத்திருவலங்கார திருப்பணி முற்றிய தருணத்தே தேவரீர் அமர்ந்தருளி அற்புத திருவருள் விளக்கத்தால் எங்களையும் இவ்வுலகில் இத்தேகத்தை பெற்ற மற்றவர்களையும் உண்மை அடியர்களாக்கி உண்மை அறிவை விளக்கி உண்மை இன்பத்தை அளித்து சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் வைத்து சத்திய வாழ்வை அடைவித்து நித்தியர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும். எல்லாம் உடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம், ஆசிரமம் முதலிய உலகசாரா சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்தருளல் வேண்டும். எல்லாம் ஆகிய தனி பெரும் தலைமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரீர் திருவருட் பெரும் கருணைக்கு வந்தனம் வந்தனம்.